ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா வச்சு ஒரு ட்ரைடு ஸ்நாக்ஸ். அதாவது நம்ம அந்த காரம் அந்த மாதிரி டாலு மத்தி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சோயாவை ஒரு 5 to 6 hours வாட்டரில் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து நல்லா ஒரு தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு நல்லா விட்டுறோம். ஐ மீன் ட்ரை ஆகிற கண்டிஷனுக்கு விட்டுட்டு நல்லா எண்ணெய் காய வச்சு இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொதிக்கும், தெரிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் தீர்ந்து போச்சு, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சின்னதாக ஒரு ஐடியா. இப்போ இதில் நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. சுண்டல், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, என்னென்னமோ வந்துட்டாங்க. அதனால் அதை ஏன் நம்மளே வீட்டில் செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன ஐடியா. நான் செஞ்சுட்டேன் ஆல்ரெடி, ஜஸ்ட் ஒரு வீடியோவை போடலாமேங்கிறக்காக தான் இது. சூப்பராக வந்திருக்கேண்ணா. இது கொஞ்சம் உப்பும் காரமும் போட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதுக்காக தான் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபைனல் டச்சாக நம்ம அந்த கருவேப்பிலையும் அப்படியே அது கூடவே அப்படியே ஒரு கொத்த வச்சு இப்போ ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக சூப்பராக வந்திருக்குங்க. நான் கூட என்னமோ சாதாரண நினச்சேன். இது மாதிரி நம்ம இந்த வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், கடலைப்பருப்பு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே வீட்டில் ஈஸியாக செய்ய முடியும். ஜஸ்ட் இது ஒன்றும் பெரிய ஒரு கார்டாக இருக்க போகிறதில்ல. ஒரு 20 minutes இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணோம்னா அந்த கடையில் போய் வாங்குறது அப்படிங்கிறதோட காஸ்ட் கொஞ்சம் குறையும் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கஞ்சத்தனன்னு சொல்லுவீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்போ இது வாங்கினோம்னா ஜஸ்ட் ஒரு 20 rupees எபோவ் இருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தர் மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியும். அதாவது பஸ்ஸில் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இதோட இது, அவ்வளோதான். இது அப்படியே நம்ம நீ உப்பு மிளகுடி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். சூப்பர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எல்லாமே பொரித்து ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் தேவையான உப்பு, மிளகா பொடி கொஞ்சம் போட்டுட்டேன். இதில் இன்னொரு ஐட்டம் என்ன இருக்குன்னா, நீங்கள் உப்பு வந்து பிஃபோராக அந்த இதை ஊற வைக்கும்போது என்ன நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோ அதில் ஊற வைக்கும்போது நீங்கள் உப்பு வாட்டரில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்டெப்த்தாக வரைக்கும் இருக்கும். நான் இப்போ எமர்ஜென்சியாக பண்ணது அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ணல. சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஸ்நாக்ஸு, டீ டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஏதாவது லஞ்ச் பிரேக் கொண்டு போகிறது, பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் சும்மா நம்ம ஒரு டீ கடைக்கு போனால் ஏதாச்சும் அதை வாங்கி சாப்பிடுவோம். அதனால் நான் அதை ட்ரை பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நானும் எதிர்பார்க்கல. சோயாவில் இல்லை, ஆக்சுவலாக கடையில் சோயாவில் இல்லை. அதனால தான் இந்த ஒயிட் கலர் சோயா நம்ம இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்காக வாங்கினது. சரி, இன்னோவேட்டிவாக இருக்குமேனு யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குது, குட், சூப்பர். சும்மா சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈஸியாக கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையான சூப்பராக இருக்குது. வாழ்க வளமுடன்.